பின் விளைவுகளை சந்திக்க நேரிடும் மிஸ்டர் விஜய் என்று எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார் திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள். கொடுத்து வாங்கினது பத்தாதா? இந்த படத்துல சொல்லுவாங்கல்ல, வரணும் பழைய பன்னீர் செல்வமாயிட்டு வரணும் அப்படின்னு கூப்பிடுவாரு. தப்பு, அது முருகானந்தா ராசம் மறந்துட்டியான்னு வரும். என்ன டயலாக், என்ன டீம், என்ன மேட்ச்னே தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி பழைய பன்னீர் செல்வமாயிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி பழைய மிசா பேட்ச் அப்படிமாங்கல்ல, அந்த மிசா பேட்ச் ஸ்டாலின் வெளியில் வந்தால் தாவேக்கா தாங்குமா அப்படின்னு தெரியல, விஜயால் தாக்கு பிடிக்க முடியுமான்னு தெரியல. ஐயா இவனுக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கா? ஐயா காலாவதியான மருந்து எதையோ காலையில குடிச்சிட்டான் போல இருக்கு, உடனே இருக்கான். நீங்க அதை பெருசுபடுத்தாதீங்க ஐயா. அவருடைய எச்சரிக்கை துணி என்பது சாதாரணமாக புறந்தள்ளி செல்லக்கூடியது அல்ல. எதுக்குடா அவனை தொட்ட? அவன் சுடு தண்ணியிலேயே கைய விடுவான், உன்னை சும்மாவா விடுவான்? அரசை விமர்சிக்கக்கூடிய தாவேக அரசை விஜய் விமர்சிக்கக்கூடிய திமுகவினர் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனுடைய ஒரு பகுதியாக விளாத்திகுளம் எம்எல்ஏ மார்க்கண்டேயனை கைது செய்திருக்கிறது காவல்துறை, தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு காவல்துறை. கொஞ்சம் பொறு, மிஷின் நிக்கட்டும். மானங்கெட்ட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உன்னை சட்டமன்றத்துக்குள்ள வச்சு பாத்துக்கிறோம்டா. நாங்க என்ன கோமாளி பையில நினைச்சுக்கிட்டு இருக்கிற? சட்டமன்றத்தை பூட்டுவானா? பூட்டினா உனக்கு எலும்பு இருக்காது, ஒட்டச்சிட்டு தான் உன்னை அடிப்பு விடுவான் அப்படின்னு சொன்னா அது பேர் கொலை மிரட்டலா இல்ல அரசாங்கத்தின் மீதான அதிருப்தியை வெளிப்படுத்தும் விதமா? சார் நீங்க வெளியில வந்து அவங்களை நாங்க எலும்பெல்லாம் உடைச்சு போட்டுருவோம் அப்படிங்கிறது அரசாங்கத்தின் மீது வைக்கக்கூடிய விமர்சனம் கிடையாது, தனிநபர் வெறுப்பு. அது கண்டிப்பா கொலை மிரட்டல் அப்படிங்கிறதான். நீ என்ன பெரிய ரவுடியாடா? அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா. மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிற செய்தி குறிப்பு எங்களுக்கு வந்திருக்கிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவரை கேட்டுவிட்டுத்தான் கைது செய்ய வேண்டும் என்கின்ற அந்த விதி இல்லை. அதை பற்றி நான் விளக்கமாக சொல்லுவது அவருக்கு மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு அது தெளிவாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். நீங்க மேடையில் எப்படி பேசுறீங்க? இப்படிங்கிறீங்க, என்னைய பார்த்தா அப்படிங்கிறீங்க, என் வாயில அப்படிங்கிறீங்க. எந்த பரதேசத்துல அந்த மாதிரி இந்த மாதிரி அச்சுறுத்தல்களுக்கு, வழக்குகளுக்கு, கைதுகளுக்கெல்லாம் பயப்படக்கூடியவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலே யாருமே கிடையாது. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. துப்பாக்கி முறையில மிரட்டாங்க, துப்பாக்கி முறையில மிரட்டாங்க. Hey, I've seen this one. This is a classic. அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அவர் ஏற்கனவே ஒரு சுகமில்லாத மனுஷர் தான். அவருக்கு சுகர் இருக்கு, பிரஷர் இருக்கு, முதுகு வலி இருக்கு, எல்லா பிரச்சனையும் இருக்கிறவரை அடக்கி வச்சுட்டு எங்களை பார்க்க விட மாட்டேங்க. இவ்வளவு பிரச்சனையை வச்சுக்கிட்டு வீட்டுல ரெஸ்ட் எடுக்காம இன்னொருத்தன் எலும்பு உடைச்சிருவேன் அப்படின்னு சொல்றீங்களே, உங்களுக்கு எல்லாம் அப்போ எதுவுமே சோறு தின்னாங்களா வேற நத்திட்டானுங்களான்னு தெரியல. நான் உங்களை சொல்ல சார், அதாவது கேஸ் போலீஸ் அரெஸ்ட் அப்படின்னு சொன்னா எனக்கு உடம்பே முடியலங்க. இது ஐயா பொன்முடி காலத்துலேருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எனக்கு நடக்கவே முடியலைங்க, வயசாயிருச்சுங்க, சுகர் பேஷண்ட்டுங்க நான், அப்படியே பெட்லேயே யூரின்லாம் போயிருவீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி. இது என்ன நாடா இல்ல காடா? இது ரொம்ப நாள் ஓடாது. அதிகபட்சமானா 4 மாசம் இந்த ஆட்சி இருக்கும். அது வரையும் இந்த காவல்துறை ஆட முடியும். என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, வகுந்து விடுவேன். எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். செல்லுங்கள் தோழர்களே. என்ன இடுப்பு பிடிச்சு இழுக்கிறாருன்னா அந்த காவல்துறை, அவர் தான் என்னை எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணுங்க, டிஎஸ்பி தான் இப்ப என்னை இடுப்பு பிடிச்சு இழுத்தது.
அதுல அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை அரெஸ்ட் பண்றதுக்காக போலீஸ் அப்படியே தள்ளுமுள்ளு பண்ணி அப்படி உள்ளக்க போகும்போது அண்ணன் உள்ளக்க வந்துகிட்டு அது என்னது அந்த தேசிய விருது உனக்கு தூக்கி குடுங்கியா அவர்கிட்ட குடுங்கியா ஆஸ்கார் நாயகன் அவர்கிட்ட குடுங்கியா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒருபடி மேல போய் உச்சபட்சமாக இன்றைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஆதவ் அர்ஜுனா அன்றைக்கு தமிழ்நாட்டின் மக்களின் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களை பார்த்து அவர் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது முட்டாள் முதலமைச்சர் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படித்தான் பேசுவேன். ஒரு முதலமைச்சரை ஒரு எம்எல்ஏ வந்து எழும்ப முறிப்பேன்னு பேசுற அது சரியா தப்பா? நான் சரின்னு சொல்லிட்டு நீங்க எதிர்பார்க்க சொல்ல முடியாது சார். ஒரு திமுக எம்எல்ஏ முதலமைச்சரோட உரைக்கு பதிலுரை சொல்லும். பதிலுரை இதுக்கு பேர் பதிலுரை. இதுக்கு பேரு இந்த மாதிரி கேரப்பைய கேள்வி எல்லாம் கேட்டா உன்னை அடிச்ச கொண்டு விடுவேன். இந்த ஒரு முதலமைச்சர் அடிப்படையில இந்த எம்எல்ஏ இப்படி பேசிக்கிறாரு, அதுக்கு என்ன பதில்னு கேட்டா அந்த பதில் எல்லாம் சொல்லணும். இதே தந்திரம் தான். என்னன்னா ஒண்ணு இல்லைன்னா அப்படி அதை திசை திருப்பி எதிராளியை வந்து ஒரு மாதிரி செஞ்சு இல்ல சம்பந்தம் இல்லாத விஷயங்களை அவைக்கு இழுத்துட்டு வந்து அடிப்படையில் நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். அடிப்படையில் இந்த அரசு எல்லோரையும் பயமுறுத்த நினைக்கிறது. அது நெல்சனுக்கு பயமா இருக்கு. நெல்சனுக்கு பயமா இருக்கு. திமுக காரங்களுக்கு பயமா இருக்கு. ஏன் அப்படி பேசுறீங்க? முறைகேடா அந்த பயம் இருக்குல்ல போடா. நான் திரும்ப சொல்றேன் சார், எத்தனை நல்ல ஆட்சியை கொடுத்தாலும் மக்கள் வீட்டுக்கு அனுப்புவார்கள்னா இப்படி நல்ல ஆட்சியை கொடுத்தா எப்படி வீட்டுக்கு அனுப்பாங்கன்னு கேக்குறேன். அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா நெல்சன் திமுக மக்கள் வீட்டுக்கு அனுப்பினால் அவங்க நல்லாட்சி கொடுத்தாங்களாம். இதான் நெல்சன் சொல்ல வருது. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது உனே. நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிருவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பாக்க போயிரு. கொத்து புரோட்டாங்கிறது எவ்வளவு மோசமான வார்த்தை தெரியுமா? நான் சொல்லுவேன் கொத்து போட்டா என்னன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு கொத்து போட்டா போடுறது எவ்வளவு மோசமான வார்த்தை தெரியுமா? அது சாமானிய மொழியில அது அவ்வளவு சாதாரண வார்த்தை கிடையாது. இந்த மாதிரி முதல்வர் பேசுவார். அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படித்தான் பேசுவேன். பாஜகவை நோக்கி நெருங்குகிறதா திமுக அப்படின்னு ஒண்ணு கிளப்பி விட்டாங்க. இத பாதி யார் பண்ணான்னு கேட்டீங்கன்னா காங்கிரஸ்காரங்க. எந்த காங்கிரஸ்? பாஜகவோடு கொஞ்சம் குழாவி பாஜகவின் திட்டங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய காங்கிரஸ். ஆமா, பாஜகவோட திட்டங்களை ஆதரிக்கக்கூடிய காங்கிரஸ் தான். எப்படின்னு நான் சொல்றேன்.